பிராண்டட் கம்பெனிஸ் அவங்க பொருட்களை அதிகமாக விற்க நம்மளோட நேச்சுரல் மென்டல் பயஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஒரு பிராண்டில் ஒரு பொருள் வாங்கி அது நல்லா இருந்ததுன்னா அதே பிராண்டில் மற்ற பொருட்களும் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு பல பொருட்களை இறக்குவாங்க. ஆனால் எல்லா பொருளுமே நல்லா இருக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறமா மக்களுக்கு பொதுவாக அதிக விலை கொடுத்தா நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைக்குங்கிற நினைப்பு இருக்கும். இதனாலேயே பிராண்டட் பொருட்களை அதிக விலை கொடுத்து நம்மளை வாங்க வைப்பாங்க. அது எப்பவுமே நல்லா இருக்கணும்னு இல்லை. அடுத்தது, லிமிடெட் எடிஷன் ரிலீஸ் பண்ணி ஸ்கேர்சிட்டியை உருவாக்குவாங்க. நம்மளும் லிமிடெட் எடிஷனானு முந்திக்கிட்டு போய் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். அதுல வெளித்தோற்றத்தை தவிர பெரிய மாற்றம் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பொருள்ல பிராண்டட் நான் பிராண்டட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்தா அந்த பிராண்டட் பொருட்களே வாங்கலாங்கிற ஃபீலிங். அப்புறம் சில பேர் இருக்காங்க, ஒரு பிராண்ட் பிடிச்சி போச்சுன்னா அதை பத்தி நல்ல விஷயங்களா தேடி தேடி படிச்சு ஏமாறுவாங்க. இதெல்லாம் பப்ளிஷ் பண்றதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் தெரியாம. இந்த மாதிரி மக்களோட பலதரப்பட்ட நேச்சுரல் மென்டல் பயாஸை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க பிராண்டட் கம்பெனிஸ்.